என்ன இது நம்ம சிஎஸ்கே ஆடின ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்லயும் தோத்துட்டாங்க. இந்த வருஷம் சிஎஸ்கேக்கு ஒழுங்கா ஸ்டார்ட் ஆகல. இந்த சீசன் ஸ்டார்டிங்லயே நம்ம கீ பிளேயர்ஸ் எல்லாம் இன்ஜுரி ஆயிட்டார். ஃபர்ஸ்ட் நேத்தன் லேசி இவரதான் நம்ம டெட்டோல ரொம்ப நம்பி இருந்தோம். அவர் இந்த சீசனே ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு. அப்புறம் நம்ம தலை பிரெவிஸ்லாம் இன்ஜுரி ஆனால சில மேட்ச் ஸ்டார்டிங்ல அவங்களால பிளே பண்ண முடியல. இதனாலே ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் தோத்து டேபிள்ல கடைசியில இருக்கும். நம்ம சிஎஸ்கேக்கு அடுத்த மேட்ச் டெல்லி கூட சேப்பாக்ல பிளே பண்றாங்க. இந்த மேட்ச்ல சிஎஸ்கே என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி பிளேயிங் லெவல்ல போனா மேட்ச் வின் பண்ண சான்ஸ் இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல எந்த சேஞ்சஸ் இருக்காது. ருத்துவும் சஞ்சுவும் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அவங்க என்னதான் ஃபார்ம்ல இல்லைனாலும் அவங்களுக்கு கண்டினியூஸா சான்சஸ் கொடுப்பாங்க. இது சிஎஸ்கேக்கு பழக்கப்பட்டதானே. கண்டிப்பா இவங்க 2 பேரும் ஃபார்ம் பந்தே ஆகணும். நம்ம சஞ்சுக்கு என்னாச்சுன்னு தெரியல. வேர்ல்டு கப்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே பவுண்டரிக்கு போவாரு, அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஆனா நம்ம சிஎஸ்கேக்கு பொறுமையா ஸ்டார்ட் பண்றாரு. அவருக்கு என்ன ரோல் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஆனா அவர் எப்படி வேர்ல்டு கப்ல அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்ணாரோ அதே மாதிரி சிஎஸ்கேக்கு ஸ்டார்ட் பண்ணும். ஒன்றும் இல்ல, சர்ஃப்ராஸ் கான் பிளே பண்ணும். அவர் இப்ப இருக்க ஃபார்முக்கு அவர் மேல அனுப்புற எந்த ப்ரெஷரும் இல்லாம ஃப்ரீ ஃப்ளோயிங்கா பிளே பண்ணுவாரு. நம்பர் 4ல இன்ஜுரியில இருந்து கம்பேக் கொடுக்குற நம்ம டெவால் பிரெவிஸ் பிளே பண்ணணும். நம்பர் 5ல நம்ம ஆர்ச்சாமி வரணும். நம்பர் 6ல நம்ம ஜெம்மி வாட்டன் வரணும். இப்ப நல்ல ஃபார்ம்ல இருக்காரு பேட்டிங்ல. நம்பர் 7ல பிரசாந்தினால பவுல் பண்ண முடியும்னா பிரசாந்தி ஆட வைக்கணும். இல்லைன்னா அகில் வசேனே ஆட வைக்கலாம். அவர் நல்ல ஒரு பவுலர். பவர் பிளேலயும் போடுவாரு, மிடில் ஓவர்ஸ்லயும் போடுவாரு. நல்ல ஃபீல்டர் வர பேட்டிங்ல வந்து 1-2 சிக்ஸ் அடிக்கிற கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கு. 8th பிளேஸ்ல ராமகிருஷ்ண கோஷ பிளே பண்ணிருக்கலாம். இவரால பவர் பிளேல நல்லா பவுல் பண்ண முடியும். டெத் ஓவர்ஸ் நல்லா யாக்கர்சன் ஹெல்ப் பண்ணுவாரு. பேட்டிங்கும் நல்லா பண்ணுவாரு. 9th பிளேஸ்ல அன்ஜுல் கம்போஸ் பிளே பண்ணுவாரு. 10th பிளேஸ்ல கலீல் அகமது பிளே பண்ணுவாரு. 11th பிளேஸ்ல ஸ்ரேயஸ் கோபால பிளே பண்ணிருக்கலாம். ஏன்னா இப்ப நூர் அகமது ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்காரு. அவர் இப்ப ஆப்கானிஸ்தான் டீம்லயே ஒழுங்கா பிளே பண்றது இல்லைன்னு சொல்லி அவரை டிராப் பண்ணிட்டாங்க. நம்ம தான் 3 மேட்ச்ல சான்ஸ் கொடுத்து 3 மேட்ச் ஒழுங்கா பண்ணல. ஆனா ஸ்ரேயஸ் கோபால் அது நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. டொமஸ்டிக்ல தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டே வந்திருக்காரு. இம்பாக்ட் பிளேயரா உர்வில் பட்டேல் இல்லாட்டி ஆயுஷ் மதுரை பிளே பண்ணிக்கலாம். உர்வில் பட்டேல் ஏன் சொல்றேன்னா இப்ப நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. லாஸ்ட் சீசனும் நமக்கு நல்லா பண்ணி கொடுத்தாரு. மேட்சோட சிச்சுவேஷன் பொறுத்து 2 பேத்துல யாராச்சும் ஒருத்தரா இறக்கலாம். சரி, ஃபைனலா சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்குன்னா ஓப்பனிங் சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கேக்வாட், 1 டவுன் சர்ஃப்ராஸ் கான், 4th டெவால் பிரெவிஸ், 5th சிவம் துபே, 6th ஜெமி வாட்டன், 7th அகில் ஹுசைன், 8th ராமகிருஷ்ணா கோஷ், 9th அன்சுல் கம்போஸ், 10th கலீல் அகமது, 11th ஸ்ரேயஸ் கோபால். இம்பாக்ட் பிளேயர் வந்து நம்ம சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி இறக்கிக்கலாம். உருவில் பட்டேல் இல்லாட்டி ஆயுஷ் மாதிரி. சரி, நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க உங்களோட பிளேயிங் லெவன். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.